என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிப்டி 203 பாயிண்ட்டும் பேங்க் நிப்டி 289 பாயிண்ட்டும் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து நல்ல வால்டாலிட்டி இருந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ அந்த வால்டாலிட்டி இன்னைக்கு எப்படி மார்க்கெட் இருந்துச்சு அப்படிங்கறத வந்து பார்த்தரலாம். இது நிப்டியோட சார்ட். நிப்டி பாத்தீங்க அப்படின்னா 22,300ல இருந்து 22,100 வந்துட்டு திரும்ப 22,300 போயிட்டு திரும்ப 22,060 வந்துட்டு திருப்பி இப்போ 22,400 போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்விங் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்விங் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பிரீமியம் சார்ட்ல பாத்திரலாம். ஓகேங்களா? ஸோ நிப்டியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 22,315. அப்ப 22,300க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 22,300க்கான புட் ஆப்ஷன் இன்னத்த சார்ட் நான் காட்டுற பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு சார்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 62 ரூபாயில இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க. கேப் டவுன்னால 22,300க்கு 62 ரூபா 63 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா மார்னிங் 9:25க்கு மார்க்கெட் எங்க போய் ரீச் ஆயிருக்குன்னா 214 ரூபா ரீச் ஆயிருக்கு. எத்தனை மணிக்குன்னு பாத்தீங்கன்னா 11:20க்கு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிப்டி சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து எத்தனை டயத்துக்கு வந்து இங்க போய் பாத்தீங்கன்னா 12:15க்கு 12:15க்கு 22,290 22,300ல மறுபடியும் அந்த இடத்துக்கே போயிருக்கு. அப்ப பிரீமியம் சார்ட்டை பாத்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா? கரெக்டா 12:15க்கு மீண்டும் அதே இடம் தெரியுதுங்களா? நான் கொடுத்துருந்தேன் அந்த 51 ரூபாய் பை பண்ணுவாங்க சொல்லியிருந்தேன். திரும்ப அதே இடத்துல 12:15க்கு மீண்டும் வந்ததாலதான் நிப்டி என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் அங்கிருந்து நல்ல பால் வந்திருக்கு. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க ப்ரீவியஸா வாங்கினாங்களோ திரும்பவும் அதே இடத்துல வாங்கி ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. பாத்தீங்களா? திருப்பி மார்க்கெட் நல்லா அப் மூவ்மெண்ட் போனதுனால மார்க்கெட் ஃபுல்லா பாலாச்சு. இங்க திருப்பி வாங்கலவங்க. ஓகேங்களா? சோ மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா காலையில எங்க வாங்கினாங்களோ அதே இடத்துலதான் 12 மணிக்கும் வாங்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடம் வந்து 22,100. இது வந்து பாத்தீங்கன்னா 22,000. ஓகேங்களா? 22,000க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். டைம் எத்தனை மணிக்குன்னு பாத்தீங்கன்னா 1:40க்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த 22,000க்கான கால் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி 1:40க்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 22,000க்கான கால் ஆப்ஷன். அந்த ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் முடிச்சுட்டு கரெக்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1:30 1:40 2 மணிக்கெல்லாம் தெரியுதுங்களா? ப்ரீவியஸா நான் 74 ரூபாயில பை பண்ணுவாங்க சொல்லி கொடுத்துருந்தேன். எப்பனா ப்ரீவியஸ் என்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க? 13ஆம் தேதி பை பண்ண அதே லெவல்ல தான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? அதே இடத்துல வாங்கியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா கிட்டத்தட்ட 300 ரூபா கொடுத்துருக்கு. இங்க இருந்து வாங்கி 300 வரை கொண்டு போயிருக்கிறாங்க. அதே தான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்க வாங்கி அதே லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுங்க. சோ 74 ரூபாயில பை பண்ணுவாங்க சொன்னா அதே இடத்துல பை பண்ணா இன்னைக்கு இவ்வளவு தூரம் மார்க்கெட் போயிருக்கு. சோ அதனாலதான் மார்க்கெட் வந்து இவ்வளவு ஸ்விங். இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க பை பண்ணாங்களோ அதே லெவல்ல தான் திரும்ப திரும்ப பை பண்ணுவாங்க. எங்க செல் பண்ணாங்களோ அதே இடத்துலதான் மீண்டும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்க. மார்க்கெட்டோட வேகம் அதிகமா இருக்கு இல்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தா மட்டும் இந்த லெவலை பிரேக் பண்ணும். இல்லாம தான் அந்த லெவலை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. சோ இப்ப மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சோ அதனால நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்திரலாம். இப்ப வந்து நிப்டியோட சார்ட். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இமிடியட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 22,367 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த சப்போர்ட் இன்னைக்கு வந்த ஒரு ஹை. அது வந்து 22,292. ஓகேங்களா? சோ அதுக்கும் கீழே வந்தா 22,200 தான். ஓகேங்களா? இந்த லோ வந்துட்டு மார்க்கெட் மேல போலாம். இல்ல இங்க வந்துட்டு மார்க்கெட் மேல போலாம். ஓகேங்களா? அடுத்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 22,490 22,500 தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சப்போர்ட் லெவல். அதையும் தாண்டினா 22,800. ஓகேங்களா? சோ அதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதனால வாட்ச் பண்ணிக்க. இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவலாக நாளைக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ அதை வாட்ச் பண்ணிக்க. அடுத்ததா வந்து பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அதே ஸ்விங் தான். தெரியுதுங்களா? சோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 47,900. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 47,567. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். இருந்தாலும் இடையில வந்து பாத்தீங்கன்னா 47
இந்த லெவல் 47,700. ஸோ இந்த ஹை பார்த்தீங்கன்னா தெரியும் 47, 47,800. இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான லெவல் 47,750 நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா பிப் லெவல், அதாவது மார்க்கெட் இன்கேஸ் வந்து இங்க லெவல் இல்லாதனால இன்கேஸ் எவ்வளவு தூரம் வந்து திரும்பினா 50%, 47,700. ஸோ அது வந்து 50% ரீட்ரேஸ் பண்றதுனால 47,700 உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அப் ட்ரெண்டுனால மார்க்கெட் இந்த லெவல் வந்துட்டு கூட மார்க்கெட் என்ன ஆகலாம், திரும்பலாம். சரிங்களா? ஸோ அதையும் வாட்ச் பண்ணிங்க. இதுவும் வந்து இன்கேஸ் வந்து அந்த லெவலுக்கு வருது, மார்க்கெட் வருது, இந்த லெவல்ல வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கேப் இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் இறங்காது. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகி அடுத்த ஹை போய்கிட்டு இருக்கிறதால மார்க்கெட் திருப்பி வந்துட்டு மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்தா டவுன்ல போகுதுன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க டவுன் ஆனா. ஓகேங்களா? ஸோ இதை வாட்ச் பண்ணிக்கங்க. இதான் அதுக்கான பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஓப்பன் டெஸ்ட்ல பார்த்தலாம். ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,400 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப 22,500 வந்து பாத்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸும் 22,200, 300 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் இருக்கிறதால இந்த லெவல்ஸ்க்காக நம்ம இப்போ ஓப்பன் டெஸ்ட்காக பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா 22,300க்கான கால் ஆப்ஷன் பாத்திரலாம். ஏன்னா நிப்டி வந்து பாத்தீங்கன்னா 22,300க்கான கால் ஆப்ஷன் சார்ட். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 95 ரூபாயில பை பண்ணி மார்க்கெட்டை மேல கொண்டு போயிருக்காங்க. இது ரெண்டுமே ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. இது ரெண்டுமே ரெண்டு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதுனால இந்த லெவல் நல்லா சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 188 ரூபா வாட்ச் பண்ணீங்க. ஸோ இந்த 188க்கு வந்துட்டு மார்க்கெட் மேல போலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. தெரியும் இந்த லெவல் வந்துட்டு திருப்பியும் மார்க்கெட் மேல போலாம். சரிங்களா? அதனால வாட்ச் பண்ணிங்க. ஸோ அந்த லெவல் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா 331 தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 188, அடுத்த சப்போர்ட் 125 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால 22,300க்கான கால் ஆப்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் டெஸ்ட் 22,500ல வந்து கால் அடிச்சது 22,500க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 22,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ இது வந்து 22,500க்கான புட் ஆப்ஷன். இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் 264 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 407 இன்னைக்கு வந்த ஹை, அது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 127. இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆகுது 22,500 போனா அங்க வந்து கால் அடிச்சு இருக்கிறதால 127 ருபீஸ்ல பை பண்ணி 264 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதை வாட்ச் பண்ணிக்கங்க. மார்க்கெட் இங்க வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கும் கீழே வந்தா 16 ரூபாய் தான் பை பண்ணி இருக்கிறாங்க. அதனால அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதான் வந்து இப்போ 22,500க்கான லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டிக்கு பார்த்தலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 48,000ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அங்கிருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 47,700, 800 இதுல எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து புட் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட் 700, 800 புட் ரைட்டர்ஸ் இருக்காது. 700, 800, 800 இருக்க ஸ்ட்ரைக்கான கால் ஆப்ஷனும் 48,000க்கான புட் ஆப்ஷனும் பாத்திரலாம். நீங்க பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 47,800க்கான கால் ஆப்ஷன் பாத்திரலாம். ஏன்னா அடுத்த சப்போர்ட் அங்கதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்பவும் கீழே டவுனா இருக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா மார்க்கெட் நல்ல ஒரு இன்னைக்கு அப் மூவ்மெண்ட் அப்படிங்கறதால பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கான லெவல்ஸ் வந்து டிரா பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து லோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா 13ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதே லோல தான் இன்னைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கும் மேல போச்சுன்னா தான் ஃபர்தரா உங்களுக்கு அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த லெவலும் டிராப் பண்ணிடுறேன் இந்த கை. ஓகேங்களா? ஸோ நல்லா பாத்துக்கங்க. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸாக இருக்கும். ஓகேங்களா?
47,800க்கான கால் ஆப்ஷன். திருப்பியும் மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஹை போயிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்கு வருது அப்படின்னா இந்த லெவல் 340 இல்ல அப்படின்னா கூட இன்னைக்கு வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த லெவல்ல கூட திரும்பலாம். 431ல கூட மார்க்கெட் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 506 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 605 செகண்ட் டார்கெட்டா இருக்கும். அடுத்த சப்போர்ட் 431 339 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கு. எல்லாம் வந்தா மார்க்கெட் திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இன்கேஸ் 47,800 வந்ததுன்னா மார்க்கெட் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டியோட 48,000க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா அங்க வந்து கால் ரேட்டஸ் அதிகமா இருக்கிறதால 48,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ அந்த லெவல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா கீழே தான் போயிட்டு இருக்கு. ப்ரீவியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா 275லும் 245லும் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லெவல்ல வந்து 2 லெவல் ஏதோ ஒரு லெவல்ல பை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா 48,000 மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இங்கேயே வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்பலாம். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ 48,000 வந்தா பிடிச்சிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸா இந்த லெவல்ல வாங்கியிருக்கிறாங்க. அதனால இந்த லெவல்ல திருப்பி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. நாளைக்கு மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கும்போது நீங்க இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்து ட்ரேட் எடுங்க. அப்படி எடுக்கும்போது இந்த லெவல்ஸையும் வாட்ச் பண்ணிக்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ங்கிறதுனால ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது மார்க்கெட் அப்படின்னா தைரியமா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அது கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இங்க எல்லாம் பை பண்ணிக்கிறாங்க தெரியுதுங்களா? 423ல பை பண்ணாங்க. ஸோ அதே இடத்துல மீண்டும் பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதான் புரிஞ்சு ஒரு இடத்துல பை பண்ணா திருப்பி அந்த இடம் வர வரைக்கும் இன்ஸ்டியூஷன் வெயிட் பண்ணி மறுபடியும் அதே இடத்துல பை பண்ணுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ட்ரேட் எடுக்கும் போது எந்த பிரைஸ்ல வாங்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.